வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நெத்திலி மீனை நம்ம நல்லா கழுவி எடுத்துக்க போகிறோம். அதுக்கு கூட நம்ம கொஞ்சம் கல்லுப்பு போட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். நல்லா போட்டு பெரட்டிக்கோங்க. இது மாதிரி கல்லுப்பு போட்டு நம்ம நல்லா தேய்ச்சோம்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கு செதில்லாம் நல்லா வெளில வந்துடும். அடுத்து நம்ம மீனுக்குள்ளே இது மாதிரி கருப்பாக அழுக்கெல்லாம் இருக்கும், அதெல்லாம் எடுத்துருங்க. இது மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவிக்கோங்க. ஒரு வானில் வச்சுக்கோங்க. அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னே ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். கூட ஒரு இனுங்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து கட் பண்ணி லைட்டாக வச்சுருக்கோம். அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து ஒரு சட்டியை வச்சு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம பூண்டு ஒரு 10 பூண்டை நல்லா இடித்து வச்சுருக்கோம். இது மாதிரி நல்லா தட்டி போட்டுக்கோங்க. அடுத்து 4 பச்சை மிளகா கீறி விட்டு போட்டிருக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி 2 எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தக்காளி நம்ம தண்ணியே ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாம். நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டே வெங்காயம் சீரகம் மிளகெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சதை இது கூட ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றிக்கிறேன். இது மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கூட ஆட் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணுங்கிற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. குழம்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே கொதிக்கட்டும். நம்ம மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த சமயத்தில் நம்ம தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் பால் மட்டும் ஊற்றுறதுனாலும் ஊற்றலாம். ஆனால் நான் அப்படியே அரைச்சி தான் ஊற்றுறேன். அப்போ தான் நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும், நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ
நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அப்படியே நம்ம சிம்மில் வச்சுட்டு நம்ம மீனை போட்டுற வேண்டியதுதான். அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்படியே மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும் மீனை. இப்போ மீன்லாம் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான், நம்ம நெத்திலி மீன் குழம்பு ரொம்பவே சூப்பராக சுவையாக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.